தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து இரட்டைலை பறிக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை செங்கோட்டையன் தொடங்கியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுத்துப்பூர்வமாக புகாராக அனுப்பியிருக்கிறார் செங்கோட்டையன். என்ன நடக்கிறது அதிமுகவில்? தேர்தல் ஆணையம் எப்படியான முடிவுகளை எடுக்கும்? தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளில் பாஜகவினுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்? இப்படியான பல கேள்விகள் வெடித்திருக்கிறது. பலரும் இப்போ உடனடியாக இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கே சொந்தம் இல்லை என்கிற அந்த பேண்ட் வேகனுக்குள்ள யாரெல்லாம் வந்து இணைய போறாங்க, இப்படியான கேள்விகள் வெடித்திருக்கிறது. இது குறித்து விரிவான அலசலை கொடுக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக விவகாரம் இப்போது டெல்லி வரை போய் பஞ்சாயத்துக்கு நின்று இருக்கிறது. டெல்லிக்கு பஞ்சாயத்துக்கு போயிருக்கு அப்படின்னா உடனடியாக பாஜக ஆஃபீஸாக தான் இருக்கும், அமித்ஷாவை தான் பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு வேற ஒரு பக்கமாக போயிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகம், இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் இசிஐனுடைய ஆஃபீஸில் போய் அங்கு முகாமிடுவதற்கான வேலைகளை அதிமுக நாங்கள் தான் கிளைம் பண்ணுற பல தரப்பு இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அவர் கொடுத்த மனு அப்படிங்கிறது இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே அந்த சின்னம் யாருக்கு கொடுக்கணுங்கிறது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் போய் அப்போ வாத பிரதிவாதம் எழுத்துப்பூர்வமான வாதம் போயிருந்தது, அது தனியாக நிற்கிது. இன்னொரு பக்கம் சசிகலாமா அவங்க இங்கே சிவில் சூட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட ஹைலைட் யாருன்னா இப்போது செங்கோட்டையன் அவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் தான் இப்போ டெல்லி வட்டாரத்திலே பெரிய அளவுக்கான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாருங்கள், மின்னம்பலமில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இரட்டை இலை சின்ன விவகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு செங்கோட்டையன் கடிதம் அப்படின்னு அவங்க அதை செய்தியாகவே போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கடிதத்தில் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை நீக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர். தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு, நீங்கள் அதுவே அவர் ரசிக்கின்ற வார்த்தை தான், தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அமைப்பு செயலாளருங்கிற பொறுப்பில் இருந்த என்னை நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறதான ஒரு கேள்வி கேட்டார். நம்முடைய நினைவுகள் சரியாக இருந்தால் செங்கோட்டையனை இதற்கு முன்பாக, இப்போ கடைசியாக நிற்கிறது அடிப்படை உறுப்பினர் பதவி தான், அதற்கு முன்பாகவே ஒரு அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். ஆனால் செங்கோட்டையன் என்ன கிளைம் பண்ணுறாரு, பொதுக்குழு கூடி தான் என்னைய நீக்கியிருக்கணும், எடப்பாடி அவர்களே அதை வந்து நீக்கினதே செல்லாதுன்னு முழுமையாக நீக்கின பிறகு தான் அவர் சொல்கிறாரு, அப்பயே கண்டெஸ்ட் பண்ணலை. இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த இதில் என்னென்ன பாயிண்ட் வருதுன்னா, தற்காலிக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறீங்க? உண்மையாக இருந்தால் எதில் இருக்குது அப்படின்னும் போது, இதே போல் இதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முதல் முறை நடந்தது இல்லைங்களா? அப்போ நடந்த போது EVK இளங்கோவன் அவர்கள் ஜெயித்த அந்த தேர்தல், அந்த சமயத்தில் ஓபிஎஸ் தரப்புலையும் கேண்டிடேட்டை போடுறதா இருந்தது, இவங்களும் கேண்டிடேட்டை போடுறதா இருந்தது. என்டி ஒரு வழியாக பேசி சமாதானப்படுத்தி யாருக்கு இரட்டைலைங்கிறது தெரியணும், இந்த குழப்பமெல்லாம் வந்த உடனே அப்போ உடனே இரட்டைலை அவங்களே பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் வேட்பாளர் நிற்கலன்னு ஓபிஎஸ் வாபஸ் வாங்கினார், அவருடைய தரப்பு வாபஸ் வாங்குச்சு. பிறகு அவருக்கு கொடுத்துட்டு இது வந்து இப்போதைக்கு கொடுக்கப்படுகிறது இரட்டை இலை, இதனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அங்கே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்து அந்த முடிவுகளின்படி அமையும் அப்படின்னு ஒரு கிளைம் வச்சாங்க. அது ஆக்சுவலாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் படியே இரட்டை இலை நாங்கள் பர்மனெண்ட்டாக தூக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கல, அது கோர்ட்டை பொறுத்துன்னு அவங்க நகர்த்திட்டாங்க. கோர்ட்டுக்கு அந்த பால் நகர்ந்துருச்சு. செங்கோட்டையன் கோர்ட்டுக்கும் போக போகிறார். அவர் தன்னுடைய நீக்கத்தை எதிர்த்து, அந்த நீக்கம் இயற்கை நீதிக்கு எதிரானது, அதிமுகவினுடைய அமைப்பு விதிகளுக்கு எதிரானது, பைலாக்கு எதிரானதுன்னு ஒரு தனியாக ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. நீதிமன்ற போராட்டம் தனி. இப்போ நீதிமன்றத்தில் எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம். சசிகலா அம்மையார் போட்ட வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளோ நாள் நடக்கும்னு தெரியாது. எனவே 20 வருஷமெல்லாம் போன வழக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிவில் சூட்ஸில். அதனால் இரட்டை இலை இப்போ உடனடியாக நான் நீக்கப்பட்டது சரியாக தப்பாங்கிறது சிக்கல் இல்லை. எடப்பாடி கையில் இரட்டை இலை இருப்பதால் தானே அவர் இவ்வளவு அதிகாரத்தோடு செயல்படுகிறார், சர்வாதிகாரமாக, அவங்க வார்த்தை இல்லை. அப்போ நம்ம உடனடியாக அந்த இரட்டை இலை தான் உங்களுக்கு ஆக்சிஜன்னா, ஆக்சிஜன் சிலிண்டரில் கை வைப்போன்னுட்டு இப்போ இந்த பரபரப்பான கடிதம் போயிருக்கு. அவர் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதில் ஒன்று, இப்போ இடையீட்டு மனுவதாரராக என்னையும் விசாரிக்கணும், இல்லை என் தரப்பையும் கேட்கணும்னு செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே இருக்கிற தாவால் ஒரு மனு போடுவார். அது நான் வந்து இதில் இன்டர்வியூன் பண்ணி ஒரு பெட்டிஷனராக வரணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறதாக அதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இதில் விசாரணையை தொடங்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடுத்த பாயிண்ட் தான், எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறும் அதிமுகவின் பிரிவு உண்மையான அதிமுக இல்லை. இதுதான் அவர் வீசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குண்டாக இருக்கிறது. எடப்பாடி தற்காலிக அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிறதாச்சும் பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் வச்ச குண்டு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் அவர் வச்சிருக்கிறது உண்மையான அதிமுக இல்லைன்னு அடுத்த குண்டை தூக்கி அவர் போடுறாரு. அதிமுக கட்சியின் உண்மையான நிலை என்ன என்பதை நிரூபிக்க எங்களுக்கு அவகாசம் தேவைன்னு கேட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கடைசி வார்த்தை செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவம் மிக்க ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அவருடைய அந்த லாஸ்ட் வார்த்தை தான் ரொம்ப கவனமானது. நீங்கள் இதை நிரூபிக்க அவகாசம் தேவைன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்க, இது தாவா நடக்கும், 2 தரப்புலையும் நாங்கள் வாதம் பண்ணுறோம், பிரதிவாதம் பண்ணுறோம், இதெல்லாம் போகும், யார்கிட்ட கட்சி கொடுக்கணும், கட்சி அடுத்து யார் உண்மையான பொதுச் செயலாளர், இதை நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெட்டையிலையை கொடுக்கலாம். அதனால் அது வரைக்கும் இந்த சின்னத்தை தற்காலிகமாக ஃப்ரீஸ் பண்ணணும்னு முடக்கி வைங்க. இதை அப்படின்னு கேட்கறது தான் செங்கோட்டையனுடைய அடுத்த கட்டம். இப்போ இதுக்கு நீங்கள் கேட்கலாம், ரெட்டையில் அவர் வச்சுருக்காரு, எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அவர் பக்கம் தான் பெரிய செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க, ஒரு மாவட்ட செயலாளர் அவர் எதிர்த்து இன்றைக்கி வெளியில் போகல, எதிர்த்து கலகம் பண்ணலை, அவர் பண்ணது தப்பு, தோல்விக்கு அவர் தான் காரணம் வாயை திறக்கலை. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க நிறுத்தி வைக்க முடியும், அதாவது சின்னத்தை முடக்குங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் இதே வேலையை செய்திருக்கிறது. எங்கே? மகாராஷ்டிராலையா? இல்லை, மகாராஷ்டிராலாம் நடந்திருக்கு, பட் மகாராஷ்டிராலையா மணிப்பூர்லையா? இல்லை, தமிழ்நாட்டிலேயே அதே வேலையை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி? இதே அதிமுகவுக்கு தான் அந்த வேலையை கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. சரி, அது அம்மையார் அம்மையார் காலமாக இருக்குமானா அதுவும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஆர்கே நகர் எலெக்ஷனில் முறை டிடிவி அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் ஓட்டு கேட்ட வீடியோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அவர்களுடைய அந்த எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் என்று சொன்னதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடியவர் அப்படின்லாம் அவர் பேசின ரெட்டையில ஓட்டு கேட்ட வீடியோலாம் இருக்குது. இப்போ இன்னும் நமக்கு நல்ல அப்புறம் சமயத்தில் பாஜக தரப்பில் கங்கை அமரெல்லாம் இறக்கி விட பார்த்தாங்க. ஆர்கே நகர் எலெக்ஷனில் முதல்ல இவங்க போய் ரெட்டையில தான் நின்னாங்க. அதற்கு பிறகு பணப்பட்டு வாடா ஹெவியாக இருக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தேர்தலை நிப்பாட்டுறாங்க. தேர்தலை நிப்பாட்டிய பிறகு ஒரு ட்விஸ்ட் வருது. டிடிவி தினகரனுக்கு எதிராக இவங்க ஒரு பக்கம் வராங்க, அவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதற்கு பிறகு போகிறது இந்த பக்கம் ஒரு 18 எம்எல்ஏக்களோட போகிறாரு, அப்புறம் யாருக்கோ கொடுக்க போனாரு, கைது பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சு. திரும்ப 2வது முறை ஆர்கே நகர் பை எலெக்ஷன் நடக்குது. 2வது முறை இரட்டை இலை சின்னம் யாருக்கும் இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா, இவர் இரட்டை மின் கோபுரம் அப்படின்னு இரட்டை குழல் துப்பாக்கி ஓபிஎஸ் சிபிஎஸ், இங்கே இரட்டை மின் கோபுரம், இரட்டை மின் விளக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அந்த தரப்புலையும் இங்கிட்டு ஐ திங்க் அவர் மதுசூதனன் நின்னார்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவரை கொண்டு போய் முதிர்ந்த முன்னோடியை இறக்கி விட்டுட்டு இந்த பக்கம் இவர் தொப்பி சின்னத்தில் வந்ததா. அதுக்கு பிறகு டோக்கன் கொடுத்தாருங்கிறதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா, 20 ரூபாயில் எழுதி கொடுத்தாங்களா, 20 ரூபாய்க்குள்ள சிப்பு வச்சு கொடுத்தாங்களாங்கிறது கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அவர் அதை முடித்து அதுக்கு பிறகு எலெக்ஷன் நடந்து 21 அவர் நின்று ஐ திங்க் கோவில்பட்டியில் நின்று அவர் கடம்பூர் ராஜு அவர்கள்ட்ட வெற்றி வாய்ப்பை பறி கொடுத்தாருங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அதாவது அந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி நீக்கிச்சுங்கிறது. நான் எதுக்கு இவ்வளோ கதையை சொல்கிறேன்னா, இதற்கு முன்பாக அந்த கால அவகாசம் தேவைங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு, ஆமாம் கால அவகாசம் தேவை. இப்போ தேர்தல் ஆணையம் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், எஸ்ஐஆர் 12 ஸ்டேட்டில் போடணும், அதுக்கு ஆட்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம். இந்த காலம் நம்மக்கிட்ட இல்லை. அது வர வரைக்கும் என்ன பண்ணலாம், ஏதாவது எலெக்ஷன் உங்களுக்கு அடுத்து வருது, ஆமாம் வருது, சரி அந்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆளுக்கு ஒரு சின்னத்தில் போட்டிடுங்க, அது வரைக்கும் நாங்கள் இதை நிறுத்தி வைக்கிறோம், இந்த இது மொத்த இதையே யாருக்கும் சின்னம் இல்லை, ரெட்டை இலை ஃப்ரீசன்னு ஒரு ஆர்டரை போட்டுட்டு அவங்க கிளம்பி போனாங்கன்னா இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் மிக பிரகாசமானதாக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக செங்கோட்டையின் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஆயுதமாகவும் நாம் அடிக்கோடிட்டு பார்க்கணும். இதுதான் அடுத்தது. இப்போ இதில் என்னென்னா, செங்கோட்டையன் தனியான பெட்டிஷனராக போக போகிறார். ஏன்னா இப்போ அவர் தனி நபர் தான். டேட்டுக்கு அவரோட சிலர் இருந்திருக்கலாம், வெளியில் போயிருந்திருக்கலாம், அவங்க அமைப்பில் என்னவா எந்த பொசிஷனில் இருந்தாங்க, தலைமை கழகம் வரைக்கும் இருந்தாங்களா, ஏன்னா அவருடைய கோபியை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது ஈரோடு மாவட்டத்தில் சில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் இல்லை பகுதி கிளை கழக பொறுப்பாளர்கள் அவங்க அவர் கூட போயிருக்கலாம், மேபி ராஜினாமா பண்ணப்பட்டிருக்கலாம், அவங்க தூக்கிட்டு அவங்க பதவி பறிக்கப்பட்டிருக்கலாம், இப்படி நடந்து கூட போயிருந்திருக்கலாம், அது வேறு.
மாநில பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கிற சார்ஜ் இருக்குது. அப்போ செங்கோட்டையனோட பெட்டிஷன் போட யார் யார் வரப்போகிறா, சசிகலா அம்மாவனுடைய தாவா எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஓபிஎஸ்னுடைய தாவா ஏற்கனவே மிச்சம் இருக்குது. புகழேந்தி, அவர் பெங்களூர் புகழேந்தி, அவர் போய் ஒரு பக்கம் அவர் ஒரு தாவாவை கொடுத்துருக்கிறாரு. ஐ திங்க் கேசி பழனிசாமி எதுவும் நிலுவையில் இருக்கான்னு தெரியல. அது ஒரு பக்கம்னா இப்போ இவங்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒருமித்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர போகிறாங்களா, எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து இரட்டையிலேயே இப்போதைக்கு முடக்குங்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்து ஒரு பெட்டிஷனுக்கு வர போகிறாங்களா, தேர்தல் ஆணையம் இதை விசாரிப்பதற்கு அப்படின்னு எதுவும் டைம் கொடுத்து அதுக்கான நேரத்தை அலாட் பண்ண போதாங்கிறது ரொம்ப முக்கியமானது. டெல்லியே இப்போது உள்ளபடியே பரபரப்பான சூழலில் தான் இருக்கிறது. இது இவருடைய நல்ல நேரத்துக்காகவோ என்னவோ திரு இன்பதுரை அவர்களை ஏற்கனவே தம்பிதுரை ஆல்ரெடி இருக்கார். இப்போ இன்பதுரை அவர்களும் வழக்கறிஞர் அவர் அதிமுகவினுடைய முதன்மை வழக்கறிஞராக இருந்தார். பல வழக்குகள் ஆஜரானாருங்கிற வகையில் அவருக்கு இப்போ எம்பி சீட்டு கொடுத்து முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிற அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர் டெல்லி சென்றியாக அங்கே நகர்த்துற வேலைகளையும் பார்க்குறாரு. இப்போ தேர்தல் ஆணைய தாவாக்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர் ஒரு பக்கம் அந்த பக்கம் அஃபிடவிட்ஸ் அதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் பை சான்ஸ் ஹியரிங் கூப்பிடுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இவங்க யாருக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அங்கேயே காலி பண்ணி பெட்டிஷனை சால்வ் பண்ணுறங்க. அது பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைக்கு மேலே கத்தி தான் அப்படின்னு எடப்பாடி தரப்பில் நகர்த்தி இருப்பதாகவும் நமக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ இதில் யார் விளையாட போகிறா, ஏன்னா தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க போகிறதா, தேர்தல் ஆணையத்தை முடிவெடுக்க வைக்க போகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை நம்ம பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் பேச வேண்டியிருக்குமா அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு டிடிவி தினகரன் நீக்கப்பட்டதும் இரட்டை இலை முடக்கப்பட்டதும் அதற்கு பின்பாக யார் இருந்தார்களோ அவர்கள் இன்னமும் இன்றைக்கி அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். அதை விட கூடுதல் அதிகாரத்தோடு மத்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக மாறப்போது. இல்லை டிடிவிக்கு எந்த விதமான ஹோல்டும் இல்லை. இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய தற்போதைய எம்எல்ஏ இருந்த எம்எல்ஏ அவர் மனோஜ் பாண்டியன் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அநேகமாக ஓபிஎஸ்ஐ தவிர்த்து மனோஜ் பாண்டியன் போயிட்டார், இன்னும் வைத்திலிங்கம் இருப்பார், இன்னும் வேறு யாரும் இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இருந்ததான் ஞாபகம். இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்ங்கிறது முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள், எடப்பாடி கிட்ட சேர்த்துக்கவே வழி இல்லை அப்படின்னா அவங்க சிட்டிங் எம்எல்ஏ திரும்பவும் அங்கே எம்எல்ஏ ஆகணும்னா அவங்களுக்கு எய்தர் இரட்டை இலை, அதுதான் அவங்களுக்கு பழக்கமானது, அதில் தான் அவங்க நின்னாங்க, அல்லது உதயசூரியன் தேவை என்கிற காரணத்தினால் இந்த முடிவுக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாம் முற்றுமுழுதான ஒரு நிலைக்கு வருகிறோம். அப்போ எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி கிட்ட சேர்த்துக்கிறதுல உறுதி இல்லை அப்படின்னா இப்போ இது யாருக்கு வீக்குன்னு பார்த்தா ஒரு வகையில் ஓபிஎஸ் அவர்களுக்கான வீக்கனிங். அவர் இன்னைக்கு பேக் ஃபுட்டுக்கு போயிட்டார். மனோஜ் பாண்டியன் அவர்கள் போய் டிஎம்கேல சேர்றது அறிவாலயத்துக்கு அவர் போகிறாருனாலே அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதை எடப்பாடி ஆஃபீஸாக கிளைம் பண்ணுவார். எனக்கு எதிராக இருக்கிறவங்களாம் தனிநபர்கள் தான், அவர் கிளைம் பண்ணிக்கலாம். பட் பிரிந்து போயிருப்பது இல்லை, அவருக்கு அந்த ஊரில் அவருடைய தொகுதிக்குள்ளே இருக்க செல்வாக்குனாலும் அது அதிமுகவினுடைய வாக்காக பார்க்கப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்கள் அந்த அதிமுகங்கிற உணர்வு இல்லாமல் அண்ணனுக்காகன்னு போனால் ஒரு மினிமல் ஓட்டு நீங்களே அனுப்பி வச்சுருக்கிறீங்க, அவங்கள உள்ளே சேர்த்துக்காமங்கிற ஒரு பொலிட்டிக்கலான சார்ஜ் எடப்பாடியின் மீது அந்த தரப்பில் வைக்க தான் போகிறாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னும் பலவிதமான வியூகங்கள் வரப்போகிறது. அநேகமாக பீகார் தேர்தலுக்கு பிறகு டிசம்பருக்குள் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அமித்ஷா சில காய்களை நகர்த்த தொடங்குவார். அந்த வேலைகளுக்கு ஒருவேளை அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக வராமல் போகிறது என்று சொன்னால் காட்சிகள் மாறுவதை நாம் மிக தெளிவாக எதிர்பார்க்கலாம்ங்கிற ஒரு சூழலுக்கு தான் இது வந்து நிற்கிறது. இரட்டை இலை அதனுடைய வரலாற்றில் மீண்டும் ஒரு முறை முடக்கப்பட போகிறதா, அதை நோக்கி போகிறதா, செங்கோட்டையன் என்ன மாதிரியான வழக்கறிஞர்கள் அங்கே கொண்டு போய் டெல்லியில் இறக்க போகிறாரு, தேர்தல் ஆணையத்தில் எப்படி அஃபிடவிட்ஸாக மட்டும் போடுறாங்களா, இல்லை அவங்க உள்ளே கூப்பிட்டு மீட்டிங்ஸ் மாதிரி போட்டு ஹியரிங்கே உட்காடுறாங்களா, இப்படியான பல கேள்விகளுக்கு பெரும்பாலும் அஃபிடவிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதற்கு பிறகு யாராவது தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போவாங்க அல்லது நேரடியாக உச்சநீதிமன்றம் போவாங்க. இது போய்கிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் முடக்கப்பட்டது தான் வந்துட்டால் நஷ்டம் யாருக்குங்கிற கேள்வி இருக்குது. எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை அவர் திரும்ப முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவருக்கு இலக்கு. ஆனால் மற்ற அத்தனை பேருக்கும் அவங்க ஜெயிக்கணும், அவங்க முதலமைச்சரான அவங்க எம்எல்ஏ ஆகணும் என்பதல்ல, எடப்பாடி ஜெயிக்கக்கூடாதுங்கிறது தான் இலக்கு. அந்த வேலையை அவர்கள் அடைந்து விட்டாலே போதும், அவர்கள் வெற்றி என கருதுவார்கள். ஸோ இப்படியான சூழலில் அதிமுக இன்றைக்கு ஒரு சுழலில் சிக்கி தவிக்கிறது. எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.